மதுரை அருகே திருப்புவனம் என்ற ஊரில் நேற்று 2 நாட்களுக்கு முன்பு திரு அஜித்குமார் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் கொடுமையாக அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு எதிராக நேற்று நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற முதல் அமர்வில் முறையிட்டு இருந்தோம். சோமுட்டை வழக்கு எடுக்கணும்னு அவங்க எங்களை பெட்டிஷனாக தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணி சார்பாக எடப்பாடியாரின் உத்தரவுப்படி இன்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் மறுபடியும் இந்த வழக்கை 3 மணிக்கு ஒத்தி வச்சு 3 டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. முதல் டைரக்ஷன் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீனு 3 மணிக்குள்ள ரிப்போர்ட்டை கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். அது போக அந்த பையனை கோயிலில் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. அதனால அந்த ஏசி கோர்ட்ல ஆஜராகணும் 3 மணிக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது போல மற்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சு 3 மணிக்கு இந்த வழக்கை மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரிச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பிரசண்டா இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் 3 மணிக்கு திருப்போணத்துல இருந்து JM1 திருப்போணம் அவர் 3 மணிக்கு நேரடியாக கோர்ட்ல ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரை நாங்க ஆர்குமெண்ட்ல சொன்னது, அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் பிரிவென்ட் பண்ணி உள்ள அனுமதிக்கல அப்படிங்கறத நாங்க கோர்ட்ல எம்பசைஸ் பண்ணோம். நீதிமன்றம் கேட்டது ஒரே கேள்விதான். 5 கான்ஸ்டபிளுக்கு எதிராக இந்த வழக்கு இப்போ புனையப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 கான்ஸ்டபிளால உயர் அதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கறத அந்த கோர்ட்டோட கேள்வி. அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு. இந்த கேஸ்ல யாரோ ஒரு ஆள் சொல்லிதான் இந்த 5 கான்ஸ்டபிள் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு 10 பவுன் நகை காணாம போனதுல 10 பவுன் காணாம போனதுல இப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்க உருவாக்குறது தவறு அப்படிங்கறத நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு. நீதிமன்றத்தில் நாங்க காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்க இந்த வழக்கை தொடுக்கிறோம் நீங்க நினைக்க வேண்டாம். எங்களுடைய உள்நோக்கம் இந்த கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு உயர் அதிகாரியை நீங்க தப்பிக்க விட்டுறீங்க அப்படிங்கறத நாங்க சுட்டி காமிக்கிறோம். இந்த வழக்கில் இந்த பையனை அடிச்சு கொலை பண்ண இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும் உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நாங்க மதியானம் 3 மணிக்கு வலியுறுத்துவோம். மீண்டும் 3 மணிக்கு விசாரணை நடக்கும். உரிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிப்பாங்க. எஸ்பி வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கதா கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்க. நீதிபதி அதை காட்டாம என்ன சொன்னார்னா, சார் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார், சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிறத நீதிபதி அழுத்தம் திருத்தமா சொன்னார். இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது, உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்துல காமிங்க. நாங்க அதுக்கு பேர உங்களை மேல நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கறத நாங்க முயற்சி பண்றோங்கிறாங்க. சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கை மாத்தினதா சொன்னாங்க. ஆனா நீதிபதிகள் ஒத்துக்கல. சிபிஎஸ்ஐடியையும் தமிழக அரசு தான் இயக்குது, அதனால இதுல நியாயம் கிடைக்காது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரதா இல்ல ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை போல ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணுமா அப்படிங்கறத நீதிமன்றம் மதியானம் முடிவு பண்ணும். இந்த வழக்கு மீண்டும் 3 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கும்போது இன்னும் சூடு பிடிக்குங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். 50 லட்சம் கொடுத்ததா அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் பிரசண்டா இருந்தாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க. அதாவது அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது. அரசியல் இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சில நபர்கள் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துரும், அந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு பேரம் பேசினதா அவர்களுடைய உறவினர்கள்ட்ட பேரம் பேசின கூட இருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமா இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையாங்கிறது நீதிமன்றம் விசாரிக்கும். சார் உயர் அதிகாரி யாரோ போன் பண்ணி எஸ்பி கிட்ட பேசினதுனாலதான் ஸ்பெஷல் டீம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. பொதுவா ஸ்பெஷல் டீம் மானங்கனியா திடீர்னு விசாரணையில இறங்காது. யாரோ ஒருத்தரோட இன்ஃபுளுயன்ஸோ உயர் அதிகாரியோட தகவல் இருந்தா மட்டும்தான் அவங்க இதுல நேரடியா உள்ள வருவாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையா கேட்டுச்சு. ஸ்பெஷல் டீம் எதுக்காக இங்க இந்த இதை விசாரணை பண்ணுச்சுன்னு அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதா இருந்தது. சோசியல் மீடியால பார்த்து எங்க டீம் போய் விசாரிச்சுங்கிறாங்க. சார் எத்தனை குற்றத்தை சோசியல் மீடியா பார்த்து இந்த தமிழக அரசு போய் தடுக்குதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப நகைப்புத்தன்மையோட கேட்டுச்சு. இது இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான்.
சோசியல் மீடியாவை பார்த்து நீங்க தடுக்கிறதா இருந்தா எத்தனை பேர் கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க அதெல்லாம் போய் நீங்க தடுங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள். பல்வேறு கமெண்ட்களை வந்து நீதிபதிகள் வந்து இந்த தமிழக அரசுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தில் தெரிவிச்சாங்க. மதியானம் இதோட ஹார்ட் பீட் திரும்ப தொடரும். 3 மணிக்கு திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ காட்சிகள் என்ன சார் இருக்கு சார்? வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும் போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து போன்ல வீடியோகிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு இப்ப த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையனை போலீசார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்றதா சொல்றாங்க. அதையும் நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அந்த பையன் அநேகமா மதியானம் 3 மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.